தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ஜெயந்தி ரங்கராஜனின் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதர்த்தாம் சதாகிருதி நீலா துங்கஸ்தனகிரிதடி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சரசித்தே மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகிலிதம் யாப்லாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா. முதல் பாசுரத்தில் நாளை கொண்டாடுகிற ஆண்டாள் இரண்டாவது பாசுரமான இன்று வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று வையத்தில் வாழக்கூடிய அனைவரையும் நோன்பு நூற்பதற்காக அழைக்கிறாள் ஆண்டாள். முதல் பாசுரத்தில் நாளை கொண்டாடியவள் இரண்டாவது பாசுரத்தில் நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும், வையத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் வாங்கோ நம்மை எல்லாரும் நோன்பு நூற்போம் என்று அழைக்கிறாள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பாவை என்று சொல்லக்கூடியதான இந்த காத்யாயனி விரதம் இருப்பதற்கு நாம் என்ன என்ன செய்ய வேண்டும், என்ன என்ன செய்யக்கூடாது என்று சொல்ல வருகிறாள். அதற்கு முன்பாக நாம் யாரை நோக்கி நோன்பு இருக்க போகின்றோம்? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. நாம் பார்க்கடல்ல படுத்துருக்கான், சயனிச்சுருக்கான் இல்லையா, பாம்பனையின் மீதே சயனித்திருக்கக்கூடியதான அந்த பரமனை நாம் திருவடியை பாட வேண்டும் என்று சொல்கிறாள். அந்த பரமனின் திருவடியை பாடி நாம் என்ன கேட்கப் போகிறோம்? நமக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடியதான அந்த பறையை கொடுக்கும்படி கேட்கப் போகிறோம். அதனால் பூமியில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் வாருங்கோ, நாம் இந்த பாவை நோன்பு நூற்கலாம் என்று நம் எல்லோரையும் அழைக்கின்றாள். இந்த நோன்புக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை அடுத்த அடிகளில் தெரியப்படுத்துகிறாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இந்த நோன்பு முடிந்து பரமனிடத்தில் நாங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும் வரை இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் நெய்யை சாப்பிட மாட்டோம், பாலும் சாப்பிட மாட்டோம் என்று சொல்கிறாள். நெய்யும் பாலும் மட்டும்தான் சாப்பிட மாட்டோமா? நாட்காலே நீராடி, காலங்கார்த்தால எழுந்து நாங்கள் நீராடி விட்டு தீர்த்தாமாடி விட்டு இந்த நோன்பிற்காக ஆயத்தமாவோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அலங்காரங்கள் பண்ணிப்போம். ஆக இந்த நோன்பு முடிகிறவர்களும் நாங்கள் எந்த அலங்காரமும் பண்ணிக்க மாட்டோம். கண்ணுக்கு மையையும் எழுதிக்க மாட்டோம், குழலிலே பூவையும் சுற்றி கொள்ள மாட்டோம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யும். செய்யக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் என்ன காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காளோ அது எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளை சென்றோதோம்னா இந்த புறம் பேசுதல். ஒரு சிலர் என்ன பண்ணுவா, இங்கே இருக்கிறத அங்கே சொல்றது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்றதுன்னு இந்த கோல் முட்டி விட்டு சிண்டு முடிஞ்சு விட்டு ஒருவருக்கும் ஆக விடாமல் சண்டை மூட்டி வைப்பார்கள். ஆக நாங்கள் அதை மாதிரி எதுவுமே செய்ய மாட்டோம். மையிட்டு கொள்ள மாட்டோம், மையிட மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இதுல ஐயமும் பிச்சையும் அப்படின்னு சொன்னா தான தர்மங்கள் என்று அர்த்தம். பிச்சை என்று சொன்னால் வீதியில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், பிச்சை இடுவது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது கிடையாது. ஐயமும் பிச்சையும் என்றால் தான தர்மம் பண்ணுவது. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. நந்தகோபன் தானம் பண்ணுவதில் மிகச் சிறந்தவனாம். அதனால் இங்கே தானம் செய்ய வேண்டும், நாம் கண்ணனை அடைய வேண்டும் என்றால் ஒரு நோன்பு முடிக்கும் பொழுதும் நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அவள் ஆண்டாள் கோடிட்டு காண்பிக்கிறாள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. என்னால தானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வேறு எங்காவது யாராவது தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னை தேடி வருபவர்களிடம் என்னிடம் ஒன்றுமில்லை, அதோ அங்கே பார்
தானம் செய்கிறார்கள் என்று அந்த இடத்தை நோக்கி கை காட்டுவேன் என்று சொல்கிறாளாம். நம்மால் தானம் செய்ய முடியவில்லை என்றால், எங்காவது தானம் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தையாவது காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாள் இந்த பாடலில். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆக இது அனைத்தையும் செய்து பெருமாள் உய்யக்கூடிய, பெருமாள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நாம் செய்துவிட்டு அவர் மகிழ்ந்து இருக்க நேரம் அவரிடம் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பறையை நமக்கு அருள வேண்டும் என்று நாம் அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அதனால் வையத்தில் வாழ்கின்ற அனைவரும் நோன்பு நூற்க வாருங்கோ என்று 2வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள். நாளை அடுத்த பாசுரத்துடன் தொடர்வோம். இதுவரை இச்சேனலில் இணைந்திருந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.